பொதுவாகவே ஹைக்கூ என்பதன் பின்னால் இருக்கிற தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7-5-7 என்று அசைகளில் எழுதப்படுவதுதான் அந்த ஹைக்கூ. ஹைக்கூ என்பது சிறிய வடிவமாக கருதப்படுகிறது. ஜப்பானிலே தொடங்கிய இது ஒரு உணர்ச்சி கவிதை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு காட்சியை நாம் அனைவரும் பார்க்கிறோம். ஆனால் பார்வை ஒன்றாக இருந்தாலும் நம் உணர்ச்சிகள் வெவ்வேறாக இருக்கின்றன. அந்த உணர்ச்சிகளை பதிவு செய்வதுதான் ஹைக்கூ. உதாரணமாக ஹைக்கூவின் பிதாமகர் என்று கருதப்படுகின்ற பாஷோ என்பவர் நான் வேலியில் பூத்திருக்கின்ற நசூனியா மலரை உற்று கவனித்தேன் என்று குறிப்பிடுகிறார். நாம் யாரும் வேலியில் பூத்திருக்கிற மலரை பார்ப்பதே இல்லை. நம் வீட்டிற்கு முன்னால் இருக்கிற களைகளும் பூக்கின்றன, அவற்றை நாம் பெரிதாக கருதுவதில்லை. நாம் மலர்களிலும் ஜாதி பிரித்திருக்கிறோம். எது உயர்ந்த மலர், எது தாழ்ந்த மலர், எது தீண்டத்தகாத மலர் என்று. உலகத்திலேயே மிக பெரிய மலர் என்பது ஸ்டிங்கிங் கார்ப்ஸ் லில்லி என்கிற மலர் தான். அதற்கு ரஃப்லேசியா அர்னால்டி என்கிற பெயர். அது எவ்வளவு பெரியது என்றால் 15 பவுண்ட் எடை கொண்டது. ஆனால் அதன் பக்கத்திலேயே போக முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவது. உலகத்தில் சிறிய மலர் என்பது உல்ஃபியா குளோபோசா என்பது மிக மிக சிறிய மலர். காட்டு மலர்களிலும் தேன் இருப்பதனால்தான் தேனீக்கள் அவற்றை சுற்றி வருகின்றன. நாம் உண்ணுகின்ற தேனில் நாம் பயிரிடுகிற மலர்களின் மகரந்தம் மட்டும் தேனாக மாற்றப்படுவதில்லை. காட்டு மலர்களும் இருக்கின்றன, களைகளின் மலர்களும் இருக்கின்றன. நாம் எந்த மலரை தீண்டுவதில்லையோ அந்த மலர்களுக்குத்தான் மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. யாரும் கூந்தலிலே செம்பருத்தியை வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் செம்பருத்தி சாறை யார் தினமும் சாப்பிட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இரத்த கொதிப்பு அடங்கும் என்கிற காரணத்தால் நீங்கள் சிலருக்கு தேவையில்லாமல் இரத்த கொதிப்பு நேருகிற போது செம்பருத்தி தேநீரை கொடுத்து அடக்கலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எல்லா மலர்களும் அழகுதான். எனவே பாஷோ ஒரு சாதாரண மலர் என்று நாம் கருதுகின்ற அந்த நசூனியாவில் இருக்கின்ற அற்புதமான அழகை பார்த்து நான் அதை உற்று கவனித்தேன் என்று கூறுகிறார். இப்படி மலர்களை கவனிப்பதற்கு ஹைக்கூ சொல்லித் தருகிறது. மூமேத்தா ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பூக்களிலே நானும் ஒரு பூவாய்தான் பிறப்பெடுத்தேன், பொன்விரல்கள் தீண்டலையே பூமாலை ஆகவில்லையே என்று அரளிப்பூ பாடுவதாக எழுதியிருக்கிறார். அப்படி எல்லா மலர்களிலும் அழகு இருக்கிறது என்பதை பாஷோ குறிப்பிடுகிறார். இன்னொரு ஜப்பானிய கவிதை, பழைய குளம், தவளை குதிக்கிறது தண்ணீரில் சத்தம் என்பது. குளம் ஆளரவமற்ற இடத்திலே இருக்கிறது, அதனால் பயன்பாடு இல்லாததால் பழைய குளம். அமைதி எங்கு பார்த்தால், ஏனென்றால் மனிதர்கள் தான் சப்தத்தை ஏற்படுத்துகிறவர்கள். இயற்கை எப்போதும் சங்கீதத்தை தான் ஏற்படுத்துகிறது, மனிதர்கள் தான் இரைச்சலை உண்டாக்குபவர்கள். அந்த இடத்திலே அந்த குளத்தில் ஒரு தவளை குதிக்கிற போது அந்த சின்ன சலனமே மெய்ஞானத்தை தோற்றுவிக்க கூடியது. ஏனென்றால் ஜென்னை பொறுத்தவரை திடீரென தோன்றுவதுதான் மெய்ஞானம். அதற்கு சட்டோரி என்று பெயர். ஒரு ஜென் குரு இருந்தார், அவரிடம் ஒரு சீடன் இருந்தான், அவன் பெயர் குட்டாய். அந்த ஜென் குரு எப்போதும் ஆள்காட்டி விரலை தூக்கி பேசுவார். அவர் இல்லாத நேரங்களில் அவனும் அப்படி ஆள்காட்டு விரலை தூக்கி அடுத்தவரிடம் பேசுவார். ஒரு நாள் இதை கேள்விப்பட்ட அந்த குரு அவனை அழைத்து இந்த விரலை வெட்டிவிட்டார். அடுத்த முறை அவன் அப்படி செய்ய முயன்ற போது விரல் இல்லை. அந்த நேரத்தில் அவன் மெய்ஞானம் அடைந்தான் என்று ஜென் போன் ஜென் ஃபிளஷ் என்கின்ற அந்த தொகுப்பில் பால் ரெப்ஸ் எழுதிய ஒரு கதையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பெண் துறவி மூங்கில் தப்பைகளால் ஆன ஒரு குடத்தை இடுப்பில வைத்து எடுத்துச் செல்கிறார். அந்த மூங்கில் தப்பைகள் உடைந்து தண்ணீர் கீழே ஒழுகுகிறது. அந்த நேரத்தில் அவள் மெய்ஞானம் அடைந்து விட்டாள் என்று ஒரு கதை. எனவே ஒரு தவளை குதிப்பதை கூட ஆழ்ந்த விழிப்புணர்வுடன் நீங்கள் உற்று நோக்கினால் உங்களுக்கு மெய்ஞானம் கிடைக்கும் என்பதை பாஷோ குறிப்பிடுகிறார். இஷா என்கிற இன்னொரு கவிஞர்
ஓ நத்தையே, ஃபிஜி மலையில் ஏழு, மெதுவாக, மிக மெதுவாக என்று. ஜென்னை பொறுத்தவரை எல்லா உயிர்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அங்கே பசும்புல்லும் பைன் மரமும் ஒரே உயரமாக இருக்கின்றன என்று கருதப்படுபவை. அதனால் அந்த நத்தை கூட மெதுவாக நடந்து சென்றால் அது நிச்சயம் மலையின் உச்சிக்கு செல்ல முடியும், தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை அந்த கவிதையில் அவர் தெரிவிக்கிறார். பூசன் என்பவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கோடைக்கால நதி எவ்வளவு இதமாக இருக்கிறது கடக்கையில், கையில் செருப்புடன். கோடை காலத்தில் நதி வற்றி போயிருக்கும், தண்ணீர் மெதுவாக ஆழமின்றி ஓடும். அதை செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு கடக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பூசன் எழுதுகிறார். அதன் பொருள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி இருக்கிறது. நிரம்பி ஓடுகிற ஓடையில் மட்டுமல்ல, வற்றி ஓடுகிற ஓடையிலும் ஒரு மகிழ்ச்சியும் சுகமும் இருக்கவே செய்கிறது. எதையும் நிதானமாக ஆழ்ந்து பார்க்கிற போது அதில் ஓர் சுகம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த கவிதை குறிப்பிடுகிறது. ஜென்னை பொறுத்தவரை எதையும் நிதானமாக ரசித்து செய்ய வேண்டும். ஒரு தேநீரை பருகுகிற போது கூட ஒவ்வொரு துளியாக ரசித்து பருக வேண்டும். ஜென் அந்த ஆர்ட் ஆஃப் டீ செரிமனி என்கிற ஒரு புத்தகமே உண்டு. அங்கே நீங்கள் கால்களை எல்லாம் கழுவிக்கொண்டு சின்ன மூங்கில் குடிலுக்குள் இருக்கின்ற அந்த தியான அறைக்குள் செல்ல வேண்டும். தேநீரை எடுத்து அமைதியாக துளி துளியாக பருக வேண்டும். இதுவும் ஒரு தியானம் தான். திச் நாட் ஹான் என்கிற வியட்நாமிய துறவியின் ஆசிரமத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் சோம்பல் தினங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சோம்பல் தினம் என்பதால் தான் இங்கே கூட்டமில்லை. அந்த சோம்பல் தினத்தில் அனைவரும் நிதானமாக சாப்பிடுவார்கள். ஒரு தோசை சாப்பிட வேண்டும் என்றால் அரை மணி நேரம் ரசித்து சாப்பிடுவார்கள். மெதுவாக நடப்பார்கள். ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் விழிப்புணர்வோடு மேற்கொள்ளுவார்கள். புத்தர் கூட நடை தியானம் என்று கூறுகிறார். நீங்கள் விழிப்புணர்வுடன் நடந்தால் உங்கள் நடை கூட தியானமாகிவிடும். ஒவ்வொரு அடியுமே உங்களை விழிப்புணர்வை நோக்கி அழைத்து செல்லும் என்பதுதான் அந்த கவிதை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.